நாம நல்லது கேட்டா என்ன நடக்குங்கிற சைக்காலஜியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நம்ம மனசுல கெட்ட எண்ணம் யாரும் சொல்லி கொடுக்காமையே வரும். யாரும் சொல்லி கொடுக்காமையே கெட்ட எண்ணம் வரும். எப்படி வரும்? ஜெனட்டிக்கலா வரும். நம்ம மரபு அணுவுல இருக்கு. உன்னை திருடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். தப்பா நடந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இவங்களை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இவன் பொருளை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வரணுங்கிறது இல்ல, சொந்தமா வரும். ஜெனட்டிக்கல், மரபு அணுக்கள் அது பதிவாயிடும். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அது எப்படி மரபுல பதிவாகும்னு கேக்குறீங்களா? காக்காவுடைய கூட்டுல போய் குயில் முட்டையிடும். குயிலுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை அடகாத்து குஞ்சுக்கு இறை ஊட்டி வளர்க்கிற பொறுமை கிடையாது. அது மரத்துக்கு மரம் உட்காந்து பாடும் ஆடும் எல்லாம் பண்ணும். புள்ளுக்குட்டி வளர்க்கிற பொறுமை அதுக்கு கிடையாது. ஆனா அந்த குயில்கிட்ட ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்றதா, அறிவாளித்தனம்னு சொல்றதா, இல்ல அறிவாளி எல்லாருமே அயோக்கியம் தான் சொல்றதா, எப்படி வேணா எடுத்துங்க. குயிலுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அறிவு உண்டு. என்ன தெரியுங்களா? வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணும். எதுக்கு வெயிட் பண்ணும்? காக்கா லவ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். நாம லவ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, காக்கா லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணி, இது பாருங்க, காக்கை மேட் பண்ணி அது முட்டை இடுது பாருங்க, அப்ப போய் கரெக்டா தானே முட்டை இட்டு. இத குயிலுக்கு யார் சொல்லி கொடுத்தா? லவ் பண்றதுக்கு டைம் டேபிள் போட்டு லவ் பண்ணணும்னு குயிலுக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? வெயிட் பண்ணும். தானா மேட் பண்ணாது, தன்னுடைய ஆண் துணையோட மேட் பண்ணாது, வெயிட் பண்ணும். காக்கா என சேர்ந்து முட்டை இட்ட உடனே தானும் போய் முட்டையை வச்சிடும் அதுல. இது குயிலோட திருட்டுத்தனம். முட்டை பொறிஞ்சு வெளியே வருது பாருங்க, காக்கா அசடு. நம்ம குஞ்சு எது, குயிலோட குஞ்சு, அதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எங்கேயோ போய் புழு கிழு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வாயில இப்படி இப்படி ஊட்டி விடும். குயில் குஞ்சுக்கும் ஊட்டும், காக்கா குஞ்சுக்கும் ஊட்டும். அதெல்லாம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்துக்கும் கொடுக்கும். இந்த குயில் குஞ்சு வளரும் போது பார்க்கும், நாம நல்லா வளரணும்னா நமக்கு இடைஞ்சலா இங்க 2 பேர் இருக்கிறான் அப்படின்னு காக்கா குஞ்ச மேலேந்து கீழே தள்ளி கொன்னுடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத குயில் குஞ்சுக்கு யார் கத்து கொடுத்தா? திருட்டுத்தனமா முட்டை இடணும்னு குயிலுக்கு யார் கத்து கொடுத்தா? நமக்கு போட்டியா இருக்கிற காக்கா குஞ்சை கீழே தள்ளி கொல்லணுங்கிறத குயில் குஞ்சுக்கு யார் கத்து கொடுத்தா? இது எல்லாமே அதுக்கு இயல்பிலி, அதுக்கு பேரு ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு அப்படின்னு பேர். தானாவே அதுக்கு தெரியும். சிலம்பிக்கு வலை பின்ன தெரியும், தூக்கணாங்குருவி கூடு கட்ட தெரியும், அது மாதிரி கரையானுக்கு புத்தெடுக்க தெரியும். அது மாதிரி இது தெரியும், குயிலுக்கு இயல்பா தெரியும். நான் சொல்றது ஆழமான விஷயம். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கெட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே நிச்சயமா இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம ஆத்தா அம்மா பெத்தா பாரு,